தூய ஆவியார் ஆலயம் பைபிள் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கீங்க. எல்லா அன்பையும் எப்படி பண்ணியிருக்காங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அன்பார்ந்தவர்களே, முதலில் தூய ஆவியார் ஆலயத்தினுடைய இறை சமூகத்தை நான் பாராட்டுகின்றேன். தூய ஆவியார் ஆலயத்தினுடைய அருட்பணியாளர் அருட்தந்தை வின்சென்ட் அவர்களையும், இங்கு இருக்கின்ற துறவற குழுமங்களையும், பங்கு பேரவை அங்கத்தினர்களையும் உண்மையிலேயே மகிழ்ச்சியோடு பாராட்டுகின்றேன். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையில், மிகவும் குறிப்பாக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் விவிலியம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. கடவுளுடைய வார்த்தை பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் பிரிவு 16ஆம் வாக்கியம் சொல்லுகின்றது, கடவுளுடைய வார்த்தை ஆவியினால் ஏவப்பட்டது, அது மனிதனை கண்டிக்கின்றது, அது மனிதனை சீர்திருத்துகின்றது, அது மனிதனை இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கையில் வழிநடத்துகின்றது. எனவே இவ்வளவு தெளிவாக கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது அதை பயன்படுத்துவது அவசியம் என்பதை உணர்த்தும் விதமாக இங்கு அன்பியங்களும் அன்பிய பொறுப்பாளர்களும் அன்பிய குடும்பங்களும் இணைந்து இவ்வளவு அருமையான ஒரு ஏற்பாட்டை செய்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இது ஒரு நற்செய்தி அறிவிப்பு, இது ஒரு சாட்சிய நிகழ்வு. எனவே இதில் பங்கேற்ற அனைவரையும், பங்களிப்பு கொடுத்த அனைவரையும் பாராட்டுகின்றேன். இந்த நாளில் நான் நிறைய செய்திகளை சொல்ல விரும்பவில்லை, ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி செல்ல விரும்புகின்றேன். இணைச்சட்ட நூல் 6ஆம் பிரிவு 6லிருந்து 9 முடிவுள்ள வாக்கியங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், படுக்கும் பொழுதும், எழும் பொழுதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள், உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டில் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. இந்த இணைச்சட்ட நூல் 6ஆம் பிரிவு 6லிருந்து 9 முடியுள்ள வாக்கியங்கள். அவற்றை இன்றைய நாளில் எல்லா மக்களும் தங்களுடைய இதயங்களில் எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அடுத்த வின்சென்ட், அன்பிய பொறுப்பாளர்கள், இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் ஆலயம் மீனமாக்கும் பங்கில இன்றைய நாளில் விவிலிய ஞாயிறை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பங்கு இறைமக்கள் எல்லோரும் இணைந்து, அன்பிய தலைவர்கள் அன்பியங்களாக இணைந்து இன்றைய நாளில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகளில் இந்த விவிலிய கண்காட்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மிகவும் அருமையாக இருக்கிறது, நேர்த்தியாக இருக்கிறது. ஆழமான விளக்கங்களோடு நல்ல ஒரு புரிதலை எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இன்று இந்த விவிலிய கண்காட்சியை கண்டவர்கள் இதன் வழியாக நிறைய பயனடைந்திருப்பார்கள் என்பதை நான் நிறைவாக ஏற்றுக்கொள்கிறேன். இது மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இது ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகவும் உதவக்கூடிய ஒரு கருவியாக இருந்திருக்கிறது என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து எல்லாமல் இறைவன் தூய் ஆவியாரின் வழியாக எங்கள் பங்கு இறைமக்கள் எல்லோரையும் நிறைவை ஆசிரியத்து இதுபோல் ஆன்மீக காரியங்களை இன்னும் அதிகமாக ஈடுபட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதோ இறை வார்த்தையானது நிறைவாய் தங்கி இந்த இறைவாயத்தினுடைய ஆழமான புரிதலும் மதிப்பீடுகளும் அவர்கள் கிடைக்கப்பெற்று நாங்கள் எல்லாரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ இறைவன் அருள் செய்ய தொடர்ந்து உங்கள் எல்லோருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் எந்த அன்பியோ இந்த பைபிள் எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் திரு இறுதி ஆண்டவர் அன்பியத்தினுடைய தலைவர், பங்கு பேரவையினுடைய தலைவராகவும் இருக்கேன். இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட என்னுடைய கவனத்தில் ஒரு 15 வருஷத்தை தாண்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பத்திலிருந்து இப்போ நான் இருக்கிறேன். இது ஒரு கண்காட்சி மட்டும் இல்லை, ஒரு எஜுகேட்டிவ் மேட்டர். இது பல இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம படித்து தெரிஞ்சுக்காததெல்லாம் இந்த கண்காட்சியில் நம்ம தெரிய வருது. ஆக்கப்பூர்வமான படங்கள் மூலியமாக அது நம்ம மனசில் பதியுது. ரெண்டாவது, இந்த அன்பிய தலைவர்களுடைய ஒரு ஹார்ட் ஒர்க்கில் இப்படி ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஸ்டாலுங்களை போடுறாங்க. இது மக்கள் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. இது இறைவார்த்தையை பரப்புவதற்கு இது ஒரு பெரிய மீடியாவாக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர்ஸ்க்கு வெளியிலிருந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க.
அன்பியத்தில் இருக்கிற தலைவர்களும் அந்த அன்பிய மக்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டாக இதை எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்றதுல ஆர்வம் காட்டுறாங்க. பங்கு தந்தையர்களாக வந்து இதை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறாங்க. ஏன்னா திஸ் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் டு ஆல் அவர் பீப்புள் whoever it is. இங்கே சொல்லப்படுறதெல்லாம் ஒரு ஆன்மீக காரியம் மட்டுமல்ல, சமூகத்திற்கு தேவையான சமூக வாழ்வில் ஒரு இணைப்பையும் ஒற்றுமையையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு கண்காட்சியாக இருக்குது. இது வந்து வரவேற்கத்தக்கது. இதை வந்து வருஷா வருஷம் எங்களுக்கு இந்த யூத் குரூப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு கோஆப்ரேட் பண்ணி, அன்பு தலைவர்களோடு கோஆப்ரேட் பண்ணி இதை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, பல நிகழ்வுகளில் அவங்க தான் இங்கே சர்ச்சினுடைய ஆக்டிவிட்டீஸ், மற்ற நிகழ்வுகள், அப்புறம் கொண்டாட்டங்கள் எல்லாவற்றிலும் அவங்க வந்து ஒரு முக்கிய பங்கு ஆற்றுறாங்க. யூத்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது யூத் வந்து ஒரு ஆக்டிவான ஒரு குரூப்பாக செயல்படுது. அதில் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, பாய்ஸ் இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய எனர்ஜி மட்டும் இல்லை, அவங்களுடைய டைமையும் ஒதுக்கி இந்த நிகழ்வுகள், பலவிதமான கொண்டாட்டங்கள், பலவிதமான ட்ராமா, அது இது போன்றதெல்லாம் அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது என்னென்னா வருஷம் வருஷம் ஒரு புதிய ஒரு இதை அவங்க கொண்டாடுறாங்க. இப்போது கிறிஸ்மஸ்னால் ஒரு வருஷத்தில் ஜோடிக்கிற அந்த குடில் அப்படியே அவங்க ரிப்பீட் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு வருஷமும் ஒரு க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க அந்தந்த வருஷத்தினுடைய முக்கியத்துவத்தை வச்சு. அதே மாதிரி அந்த பொங்கல் கொண்டாட்டம், இந்த பொங்கல் கொண்டாட்டத்தின் அப்போது தனியாக ஒரு என்டர்டெயின் மாதிரி கொடுக்குறாங்க. மூணாவது, அவங்களுக்குள்ளவே அவங்களுடைய டேலண்ட்ஸை எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி பலவிதமான விளையாட்டுக்கள், போட்டிகள் நடத்துகிறாங்க. பங்கு மக்களை எல்லாரையும் ஒன்று கூட்டியும் போட்டிகள் நடத்துகிறாங்க. இப்படி பார்க்குறப்போ எங்களுக்கு முற்காலத்தில் இருந்த இளைஞர்களுடைய ஈடுபாடை விட இப்போ இருக்கிற இளைஞர்களுடைய ஈடுபாடு வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற யூத்துங்களுடைய ஃபாதர்லாம் அந்த காலத்தில் யூத்தில் இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய தலைமுறை வந்து இப்போது இங்கே ரொம்ப ஆக்டிவாக பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய வாழ்த்துக்கள். யூத் ஷுட்டு நல்லா வளரணும், ப்ராஸ்பெரிட்டியாக இருக்கணும், அமைதியோடு இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல எதிர்காலம் அவங்களுக்கு அமையணும்ன்று நாங்கள் ஜபிக்கிறதில்ல, கொஞ்சமும் தயங்கிறதில்ல, மறக்கிறதும் இல்லை. எங்களுடைய நல்வாழ்த்துக்களும் எல்டர்லி பிளெஸ்ஸிங்ஸும் அவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. காட் பிளஸ் யூ. ரொம்ப நன்றி. நம்ம இப்போ மகிமை மாதா அன்பியத்துக்கு வந்திருக்கோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ கேட்போம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து மகிமை மாதா பற்றிய தலைப்பு. நாங்கள் எடுத்திருக்கிறது வந்து பழவேற்காட்டில் இருக்கிற மாதாவோட பேர் மகிமை மாதா. அந்த மாதா வந்து 1500வது வருஷத்தில் அந்த மாதா வந்து அங்கே கோவில், சின்ன கோயிலாக கட்டப்பட்டு இப்போ அது வந்து பிரபலமான பெரிய பசிலிக்கா மாதிரி பெரிய கோயிலாக கட்டப்பட்டு இருக்குது. பழவேற்காட்டில் இருக்கிற கோயில். அங்கே வந்து மீனவர்கள் வந்து ஜாதி மத வேறுபாடின்றி அந்த கோயிலை வந்து எல்லாரும் திருவிழா வந்து நல்ல சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதனுடைய பெருமைகளை தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து நாங்கள் சார்ட்டில் எழுதி போட்டிருக்கோம். நன்றி. நீங்கள் எந்த அன்பியம்? நாங்கள் டோமினிக் சாவியா அன்பியம். யாரை பற்றி பண்ணியிருக்கீங்க? எதை பற்றி? எங்களோட பாதுகாவலர் புனித டோமினிக் சாவியா, அவரை பற்றின ஒரு சின்ன குறிப்பு இதில் போட்டிருக்கோம். இது என்னது? இது புதுசாக இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள். சின்ன விளையாட்டு. டோமினிக் சாவியோ அவரோட வாழ்க்கையில் பயன்படுத்தினது, அவர் எங்கே படித்தார், எங்கே பிறந்தார், அந்த இடம் தான். இத்தாலியில் ரெவா பிரசோங்கிற இடத்துல பிறந்தார். ஜான் போஸ்கோ ஆரட்டரியில் தான் படித்தார். இந்த விண்ணக காட்சிங்கிறது அவர் இறக்கும்போது ஒரு அழகான காட்சி கண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பார். அந்த விண்ணக காட்சியை தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். திருத்தந்தை 12ஆம் வயசு அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார். அதனால் அவர் பேர் பீட சிறுவராக இருந்தார், குருமடத்தில் இருந்தார். அப்பக்கின்னெல்லாம் பயன்படுத்தி 4 குறிப்பேடுங்கிறது அவர் நற்கருணை எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 குறிக்கோளை வந்து எழுதி வச்சுட்டு அதையே பயன்படுத்தினார் அவரோட வாழ்க்கையில். அதுதான் அங்கே எழுதியிருக்கேன். அப்புறமா நற்கருணை மேலே ரொம்ப தீராத அன்பு அவருக்கு. அதனால் 7 வயசுலேயே அவர் நற்கருணை பெற தகுதியாக இருந்தார். இது அவர் பிறந்தவர். இது ஒரு சின்ன விளையாட்டு, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது ஒரு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள சின்ன கிஃப்ட் தர மாதிரி. ரொம்ப நன்றி. நீங்கள் எந்த அன்பியோ, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு? ஆரோக்கிய மாதா அன்பியம், வேளாங்கண்ணி மாதா அன்பியம் 2 பேரும் வந்து அவங்க செஞ்ச ஓமைகளை செஞ்சுக்கிறோம், புதுமைகளும் செஞ்சுக்கிறோம். 3 இது பசங்களை வச்சு மட்டும் செஞ்சுக்கிறோம். சாட்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். நீங்கள் எந்த அன்பையும், நீங்கள் எதை பற்றி இன்னைக்கு பண்ணியிருக்கீங்க? நாங்கள் ஜெபமாலை மாதா அன்பியம்
ஜெபமாலையுடைய மகத்துவங்கள், அதனுடைய வரலாறு, எப்படி நம்ம வாழ்வாக்கணுன்றதை பற்றி இங்கே நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக இந்த சிறு குழந்தைகள் 2 பேரும் அன்னை மரியாள் மாதிரியும் புனித டொமினிக் மாதிரியும் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு தேவ ரகசியங்களும் அதோடு இணைஞ்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருந்துற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். இறுதியாக ஜெபமாலையுடைய பல புனிதர்களுடைய கோட்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு புதிர் விளையாட்டோட நிறைவு பண்ணியிருக்கோம். நன்றி. ரொம்ப நன்றி. நீங்கள் எந்த அன்பியம் நீங்கள் இதை இன்னைக்கு எதை பற்றி பண்ணியிருக்கீங்க? ஓகே, எங்களோட அன்பியம் பேர் வந்து அருளானந்தர் அன்பியம். ஸோ அருளானந்தரோட பேர் வந்து ஜான் டி பிரிட்டோ. அவர் தமிழ்நாடுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து அருளானந்தர்னு பேர் மாற்றுறாரு. ஸோ அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் புதுமைகள் பண்ணார், அவருக்கு வந்து என்னென்னலாம் பேர்கள் வந்து இந்த மக்கள் வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து அவர் எங்கெங்கெல்லாம் போனார், அந்த வழித்தடங்கள், அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து அவர் மனம் மாற்றினார், எப்போ அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தாங்க, எப்போ வந்து அவர் வந்து அருளாளர் பட்டம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் புனிதர் பட்டம் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து எங்கெங்கெல்லாம் போனார், எங்கெங்கெல்லாம் இது பண்ணார், அது வாழ்க்கை வரலாறு மொத்தத்தையும் நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம் இந்த இதில். ரொம்ப நன்றி. நீங்கள் எந்த அன்பியம்? புனித யாகப்பர் அன்பியம். இந்த பைபிள் எக்ஸிபிஷனில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எங்களுக்கு வந்து தலைப்பு வந்து புனித யாகப்பர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து யாகப்பரோட வாழ்க்கை வரலாறு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ யாகப்பர் 12 இயேசுவோட சீடர்களை ஒருத்தர். அவர் வந்து ஜெபதேவினோட மகன். அந்த அப்போஸ்தலராக வந்து எப்படி பணியாற்றினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாகவே 3 பேரோட உடம்புல தான் ஆண்டவர் வந்து கல்லறை கட்டியிருப்பார். ஒன்று வந்து பீட்டர் இன் ரோம், 2வது வந்து தாமஸ் இன் சென்னை, அண்ட் 3வது வந்து புனித யாகப்பர் இன் ஸ்பெயின் நாட்டத்தில் அவர் போய் போதிச்சு ஆண்டவர் வந்து அவரோட பணிகளை செய்யும்போது அங்கே நிறைய தடைகள் வந்தது. அவருக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிப்பான்ற ஒரு யூதர் வந்து ஒரு பணியை செய்ய விடாமல் பண்ணி அவரோட தலையை வெட்ட முயற்சி செஞ்சார். ஸோ நடுவில் அதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு வந்து பொறுப்பாக எடுத்து நான் எப்படி ஆண்டவர் பணியை நான் செய்வேன், எப்படி செய்வேன் அப்படி ஆண்டவர் வல்லமை கொடுத்து முதல் ரத்த சாட்சியாக மறுத்த முதல் வேத சாட்சி அவர் தான். ஸோ அவரோட உடம்புல பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பை தோண்டி எடுக்கும்போது சில கல்லறையிலேருந்து எலும்புகள் தான் கிடச்சிது. ஸோ அந்த எலும்புகளை வச்சு கண்டுபிடிச்சி தான் ஆராய்ச்சியாளருக்கு இன்றைக்கும் அவருக்குள்ள நிறைய புதுமைகள் நடக்குது, அதிசயங்கள், அற்புதங்கள் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் எங்கள் சார் ஜூலை 25 இப்போ இந்த யாகப்பரோட ஃபீஸ்ட்டை நாங்கள் கொண்டாடுறோம். ரொம்ப சீரும் சிறப்பாக அன்பியத்தில் நாங்கள் வந்து ரொம்ப பண்ணுறோம். எங்கள் மக்கள் எல்லாருமே வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால் யாகப்பருக்காக எங்களோட பணிகள் நாங்கள் எப்படி செய்கிறோம் என்றதை இந்த அன்பியத்தில் நாங்கள் காமிச்சிருக்கோம். மெயினாக அவர் வந்து ஒரு பெரிய போர் வீரர், குதிரை வாளோட தான் போவார். போய் மக்கள் எதிரிகளை சாவடித்து எல்லாத்தையும் பண்ணதால நான் இதை வந்து இந்த எக்ஸிபிஷன் நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். நீங்கள் எந்த அன்பியம்? நாங்கள் 2ஆம் ஜான் பால் அன்பியம். உங்கள் பங்களிப்பு இந்த பைபிள் எக்ஸிபிஷனுக்கு என்ன? 2ஆம் ஜான் பால் அவரோட வரலாறை பற்றி, அவர் வாழ்க்கை வரலாறை பற்றி இங்கே சார்ட் மூலியமாக நாங்கள் எழுதி ஒட்டியிருக்கோம். அதை பற்றி நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுதான் எங்களோட டாபிக். நீங்கள் எந்த அன்பியம்? இந்த பைபிள் எக்ஸிபிஷனுக்கான பங்களிப்பை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? லூர்து மாதா அன்பியம்பா. இந்த பைபிள் எக்ஸிபிஷனுக்காக லூர்து மாதா எந்தெந்த ஊரில் காட்சி கொடுத்தாங்க அதனோட வாழ்க்கை வரலாறும் பெர்னத்தினுடைய வாழ்க்கை வரலாறும் இந்த இடத்துல நாங்கள் சார்ட் மூலிமா இது பண்ணுறோம். அதே மாதிரி நேச்சுரலாக செய்துக்கிறோம், டிஜிட்டல் பேனரும் போட்டுக்கிறோம். அதே மாதிரி லூர்து மாதா வாழ்க்கை வரலாறும் படமாகவும் காட்டியிருக்கிறோம். எல்லோரும் வந்து மக்கள் வந்து இது பார்த்து மாதானுடைய அற்புதத்தை எல்லா இடத்துக்கும் எல்லா ஊர்லேயும் அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். நீங்கள் எந்த அன்பியம் நீங்கள் இன்றைக்கி எதை பற்றி பண்ணியிருக்கீங்க? பிரைஸ் எல்லாம். இன்றைக்கி நாங்கள் பேர் தாங்கிய எங்கள் அன்பியத்தோட பேர் வந்து சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர். ஸோ அந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் வந்து இன்றைக்கி சார்ட் வடிவத்திலையும் அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாருன்ற மாதிரியான ஒரு காட்சிப்படுத்துறதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம்.